வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்டை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதிமுகவில் சண்டை நடந்துக்கிருக்கா, இபிஎஸ் பேட்ச் சிவி சண்முகம் பேட்ச் பயங்கர சண்டை. இப்போ தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்று சேர்க்க நடிகர் ரஜினிகாந்த் முயற்சி பண்ணுறாரு, ரெண்டு தரப்புக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவை சேர்க்க பார்க்குறாரு அப்படின்னு தினமலர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம விசாரிக்கும் போது இதில் உண்மை இல்லை. ரஜினிகாந்த் இந்த விவகாரத்துக்குள்ளெல்லாம் இன்வால்வே ஆகலை அப்படிங்கிறதான் தெரிய வருது. ஆனால் தினமலர் அப்போ தான் நிறைய பேர் படிப்பாங்க பேப்பரை வாங்கி அப்படிங்கிறதுக்காக அடிச்சு விட்டுக்கிருக்காங்க. அடுத்தது, தேர்தல் முடிவுக்கு பிறகு ஸ்டாலினை ரஜினி போய் சந்திச்சார்ல, ஸ்டாலின் தோத்துட்டாரு. நேரடியாக ரஜினிகாந்த் சந்தித்து ஆறுதல் சொல்கிறதுக்காக போயிருந்தார் போல. ஆனால் அதன் பிறகு என்ன செய்தி பரவுனுச்சுன்னா, திமுகவுடைய சப்போர்ட்டோட அதிமுக இபிஎஸ் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு நியூஸ் பரவுனுச்சு. இந்த ஐடியாவையே ரஜினி தான் கொடுத்தாரு அப்படின்னும் செய்திகள் பரவுனுச்சு. அதுலேயும் உண்மை இல்லை அப்படிங்கிறதான் தெரிய வருது. ரஜினிகாந்துக்கும் இப்போ நடக்கக்கூடிய பாலிடிக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவரே இந்த அரசியல் விவகாரத்தில் இருந்தெல்லாம் டோட்டலாக விலகிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது சேலம் மணிகண்டன் அப்படிங்கிறவர் அதிமுக காரர், இபிஎஸ் உடைய விஸ்வாசி. பொழுதனைக்கும் அண்ணாமலையை குறை சொல்கிறது தான் அவருடைய வேலை. ஆதன் தமிழில் சேலம் மணிகண்டனுடைய சமீபத்திய நேர்காணலை பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். கர்நாடகாவில் எப்படி 10 வருஷம் எடியூரப்பாவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து கட்சியை வளர்க்க வச்சாங்களோ, ஆட்சிக்கு வர வச்சாங்களோ, அது மாதிரி அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா, தனி அதிகாரம் கொடுத்தா டெஃபினட்டாக 2031 விஜய் வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற காம்படிஷனில் அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படின்னு சேலம் மணிகண்டன் பேசியிருக்காரு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. பொழுதுனைக்கும் அண்ணாமலையை திட்டக்கூடியவர் மாதேஷ் கூட கேட்குறாரு, என்ன அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னு மாதேஷுக்கே ஒரு ஆச்சரியம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சேலம் மணிகண்டன். திமுக மாதிரி தான் டிவிகேவும், பேரு மட்டும்தான் வித்தியாசம். ரெண்டு கட்சிக்கிட்டையும் தேசியம் அப்படிங்கிற உணர்வு இல்லை. திராவிட கட்சியிலேயே தேசியத்தை உள்ளடக்கிய கட்சினா அது அதிமுக. எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாலாம் தேசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஆனால் டிவிகேவும் டிஎம்கேவும் அப்படி இல்லை. அப்போ தேசியத்தை இந்த நேரத்தில் காப்பாற்றணும். யாரால் முடியும்? பிஜேபினால தான் முடியும். தேசியத்தை காப்பாற்ற பிஜேபி என்ன பண்ணணும்? அண்ணாமலை மாதிரியான மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய, இளைஞர்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாரை சொல்கிறாரு? நயினார், வானதி, முருகன், தமிழிசை, இவங்களை சொல்கிறாரு. இவர்களுடைய எந்த தொந்தரவும் இல்லாமல் அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா பிஜேபி ஆட்சி வரும், தேசியமும் காப்பாற்றப்படும் அப்படின்னு சேலம் மணிகண்டனுடைய பேட்டி கவனம் பெறுது. பொழுதுனைக்கும் திட்டிக்கிருந்த அண்ணாமலையை திட்டிக்கிருந்த சேலம் மணிகண்டன் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு பாருங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டு அவருக்கு இதை உணர்த்தி இருக்கு. அதிமுக பலவீனமாயிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதிமுக இனி மீண்டு வர்றது கஷ்டம் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. அதனால் நான் கேள்விப்படுற வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டை படித்தேன். என்னென்னா, அதிமுக என்டிஏக்குள்ளே சேராமல் இருந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் மாதிரியே இந்த முறை தேர்தலை சந்திச்சிருந்தா 13 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக ஜெயிச்சிருக்காது. 13க்குள்ளே தான் ஜெயிச்சிருக்கோம். நம்பர் எதுவாக வேணால் இருக்கலாம், ஆனால் 13 தாண்டி இருக்காது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு. இன்றைக்கி அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. என்டிஏக்குள்ளே அதிமுக இருந்ததுனால தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு 47 அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் படிக்க முடியுது. ஆனால் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியுடைய டீம் இருக்காங்களே, அவங்க பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தோற்றோம், அப்போவே பாஜகவோடு கூட்டணி வேண்டாம்னு சொன்னோம் அப்படின்னு சிவி சண்முகம் பேசிக்கிருக்காரு. பாஜக, பாமக, அமமுக இவங்கெல்லாம் என்டிஏக்குள்ளே இருந்தாங்க 2024. என்டிஏவுக்கு புது வரவு அதிமுக தான். அப்போது இவர்களுடைய ஓட்டு இல்லாமல் இருந்திருந்தா சிவி சண்முகமே எம்எல்ஏ ஆயிருப்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். இப்போ இந்த ரிப்போர்ட்டும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.